ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து எப்படிக்கா வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது சன்ஸ்க்ரீன் வந்து எப்படி வீட்டிலே ரெடி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அவசியமா தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட்டில் வந்து சம்மர் சீசன் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா? சம்மர் சீசன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா கொளுத்தி அடிக்கும். நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா டேன் ஆகாமல் இருக்கும். இந்த டேன்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நார்மலான நம்ம ஸ்கின் கலர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பான மாதிரி இருக்கும். வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா அதுதான் டேன் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேன் வந்து ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் ரொம்ப தேவை. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாமல் வெளியே போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காக்கா மாதிரி நல்லா கருகருன்னு கருப்பாய் தான் வருவோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எங்கே வெளியே போனால் சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சன்ஸ்கிரீன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க, இப்போ ரெடிமேடாக இருக்கக்கூடிய க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா SPF 30 இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய க்ரீம்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. SPF 30க்கு மேலே இருக்கக்கூடிய 30 இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய 20, 25 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான், யூஸ் பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு சன்ஸ்கிரீன் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து SPF 30 இருக்கிற க்ரீமும் யூஸ் பண்ணலாம், SPF 40, 50 இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ரீம்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் சன்ஸ்கிரீன் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஹோம் மேடாக எப்படி வந்து சன்ஸ்கிரீனை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்து ஒன்று தேவைப்படும். நான் ஒரு கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு இது போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து மீடியம் சைஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரட் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த ஆயிலுக்கு வந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரட் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நீங்கள் ஒரு பவுலில் வந்து நம்ம துருவி வச்சுருந்த ஒரு கேரட் இருக்கு இல்லையா, அந்த கேரட்டை சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஒரு எண்ணெய் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் வந்து சேர்க்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நல்லா நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். நம்ம கேரட்டையும் ஆயிலையும் வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஒன்று போல், அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பரவலாக வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி எடுக்கணும். எவ்வளோ நேரத்துக்கு குக் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நீங்கள் குக் பண்ணாலே போதும். இந்த கேரட்டில் உள்ள எசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றிருக்கக்கூடிய அந்த ஆயிலில் வந்து இறங்கி வந்துடும். இந்த ஆயிலோட கலரும் பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டான ஒரு எல்லோ கலரில் வந்து கிடைக்கும். இப்போ இந்த கேரட் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போது 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கேரட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலில் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்ல ஃப்ரை ஆன மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கேரட் துருள் வந்து இருக்கும். இப்போ ஆயிலை மட்டும் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் எல்லோ கலரில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த சமயம் வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயை மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்க போகிறோம். உடனே பண்ண வேணாம், சூட்டோடு இருக்கும்போது பண்ண வேணாம், நல்லா சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பண்ணுங்கள். இப்போ நமக்கு கேரட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த சன்ஸ்க்ரீன் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவேரா ஜெல் வந்து சேர்க்குறேன். எந்த ஆலிவேரா ஜெல்லாக இருந்தாலும் சேர்க்கலாம். ரெடிமேடாக இருக்கக்கூடியது, வீட்டில் இருக்கக்கூடியது எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பட் வீட்டில் இருக்கக்கூடியது நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆலிவேரா வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் சேர்க்க போகிறது ஆல்மண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஆலிவேரா ஜெல் ஆயிலெலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா இது நல்ல வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கேரட் ஆயில், அந்த ஆயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேரட் ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ஆயிலி ஸ்கின் பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீம் ரெடி பண்ணும்போது நம்ம இவ்வளோ ஆயில் சேர்க்குறோமே, ஆல்ரெடி என்னோட ஸ்கின் ஆயிலியாக இருக்கும். இந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஸ்கின்ல வந்து ஆயில் இன்னும் அதிகமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். க்ரீம் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான ஆயிலும் வந்து ஃபேஸில் இருக்க மாதிரி இருக்காது. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு க்ரீம் வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்து க்ரீம் வந்து கிடைக்கும். இப்போது நமக்கு ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இதை வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ என்னோட ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மளோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே மேக் பண்ண சன்ஸ்க்ரீன் வந்து ரெடியாக இருக்குது. இந்த சன்ஸ்க்ரீனை வந்து நான் உங்களுக்கு என்னோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கூட இருக்கலாம், நம்ம கடையில் வாங்குறதும் வீட்டில் ரெடி பண்ணுறதும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட ஸ்கின்ல போய் அப்சர்வ் ஆகிக்கும். நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஃபீலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி இந்த க்ரீமை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர்லையும் வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஒரு 15 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம ஹோம்மேடாக பண்ணும்போது ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து இப்போ ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 15 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வரும். அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் இதே ப்ராசஸ் வந்து பண்ணி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த க்ரீமை வந்து நான் உங்களுக்கு என்னோட ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு க்ரீமை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் அப்ளை பண்ணலை. இந்த பக்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது நல்ல ஒரு க்ளோவாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் கேரட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான காரணம். இந்த கேரட் ஆயில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து டேன் ஆகாமல் கருப்பாக விடாமல் தடுக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு லைட்னிங் கொடுக்கும். நம்ம ஸ்கின் டோன் வந்து ஆல்ரெடி டேன் ஆகிருக்கு அப்படின்னா இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து நல்லா லைட்டன் ஆகி வரும். ஸோ நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் அப்ளை பண்ணிட்டு எவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இது நம்ம ஸ்கின்குள்ள போய் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஃபீல் எதுவுமே வேணாம். சூப்பரான ஒரு ஹோம்மேடு சன்ஸ்கிரீன் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு சன்ஸ்கிரீனாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சன்ஸ்கிரீன் இருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.